அனைவருக்கும் வணக்கம். அண்டை நாடுகளிடமிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை விட சீன நிறுவனங்களை இந்தியாவில் முதலீடு செய்து பொருட்களை உற்பத்தி செய்ய அனுமதிப்பதன் மூலம் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சியடையும் என நிதி ஆயோக்கின் உறுப்பினர் அரவிந்த் விர்மானி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூலை 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பொருளாதார அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. பொருளாதார அறிக்கையில் உள்நாட்டில் உற்பத்தி துறையை மேம்படுத்த சீன நிறுவனங்கள் இந்தியாவில் நேரடியாக முதலீடு செய்வதை அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பிடிஐ தளத்திற்கு பேட்டி அளித்துள்ள நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விர்மானி அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு பொருளாதார நிபுணர் பார்க்கும் விதத்தில் மிகப்பெரிய மாற்றம் உள்ளது என கூறுகிறார். சீனாவில் இருந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கும் நாம் பொருட்களை இறக்குமதி செய்யத்தான் போகிறோம். அதை ஏன் நாம் இறக்குமதி செய்ய வேண்டும்? சீன நிறுவனங்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அனுமதித்தால் இந்தியாவிலேயே அந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். இது இந்தியாவின் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சீனாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை குறைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என யோசனை தெரிவித்துள்ளார். நாம் அண்டை நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்வதை விட்டுவிட்டு சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அனுமதித்தால் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தியாகும். இங்கிருந்து அவற்றை அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என கூறினார். இதனால் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி அடையும், மேலும் ஏற்றுமதி துறையும் வளர்ச்சி அடையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சீனாவில் இருந்து அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பதன் மூலம் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதியை நம்மால் எளிதாக அதிகரிக்க முடியும் என கூறினார். ஏப்ரல் 2000 முதல் மார்ச் 2024 வரை இந்தியாவில் பதிவான மொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சீனாவின் பங்கு 0.37% மட்டுமே. அந்த வகையில் சீனா 22வது இடத்தில் இருக்கிறது. சீனாவிடமிருந்து இந்தியா குறைந்தபட்ச அந்நிய நேரடி முதலீட்டை பெற்றிருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. 2023 to 2024 ஆண்டில் இரு நாட்டு வர்த்தகம் என்பது 118.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். மேலும் கடந்த நிதியாண்டில் சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 8.7% உயர்ந்து 16.67 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை இரும்புத்தாது, பருத்தி நூல்கள், கைத்தறி, மசாலா பொருட்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள், பிளாஸ்டிக் ஆகியவைதான் சீனாவுக்கான ஏற்றுமதியில் முக்கிய பங்காற்றுகின்றன. அடுத்த செய்தி. 3ஆம் உலகப் போர் இன்று 5ஆம் தேதி அல்லது நாளை 6ஆம் தேதி தொடங்கும் என இந்தியாவின் பிரபல ஜோதிடராக அறியப்படும் குஷால் குமார் அவர்கள் தெரிவித்திருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்தியாவின் பிரபல ஜோதிடராக அறியப்படும் குஷால் குமார் அவர்கள் இந்தியாவின் நாஸ்ட்ராடமஸ் என அறியப்படுவார். அத்தோடு இதற்கு முன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான போரை கணித்தார். இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையேயான போரையும் முன்கூட்டியே அறிவித்த இவர் இந்த போர்களால் உலகம் முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு மற்றும் உணவு தட்டுப்பாடு போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து உலகம் மீண்டு வந்த சூழலில் இந்த போர்கள் ஆப்பிரிக்கா போன்ற வளர்ச்சியடையாத நாடுகளை பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கிவிட்டன. இந்த நிலையில் 3ஆம் உலகப் போர் தொடக்கம் பற்றிய தேதியை குஷால் குமார் அவர்கள் அறிவித்துள்ள நிலையில் அவருடைய கணிப்பின்படி இந்த போர் இன்று அல்லது நாளை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இஸ்ரேல் மீது போரை தொடுக்க ஈரான் தலைவர் அலி காமினி அவர்கள் உத்தரவிட்டு சில தினங்கள் ஆன நிலையில் பிரபல ஜோதிடரின் 3ஆம் உலகப் போர் பற்றிய அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. சீனாவின் செங்டு J-20 5ஆம் தலைமுறை இரட்டை என்ஜின் போர் விமானம் ஆண்டுக்கு 120 யூனிட்டுகளை எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ள வேகத்தில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. J-20 கடற்படையின் இந்த விரைவான விரிவாக்கம் 1000 விமானங்களை தாண்டும் திறன் கொண்டது. சர்வதேச ஆய்வாளர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க அண்டை நாடான இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளது. J-20 அதன் வகுப்பில் உலகின் மிகப்பெரிய போர் விமானம். அதன் அளவு காரணமாக கணிசமான வரம்பை கொண்டுள்ளது. அதன் உள் எரிபொருள் திறன் 11,000 கிலோ. வெளிப்புற எரிபொருள் தொட்டிகள் இல்லாமல் இந்திய எல்லைக்குள் ஆழமான பயணங்களை அனுமதிக்கிறது என்று நிபுணர்கள் ஊக்குவிக்கின்றன. இது 2000 கிலோமீட்டர் போர் வீச்சுடன் இணைந்து இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. கூடுதலாக J-20யின்
பெரிய உள் எரிபொருள் திறன் காற்றில் ஏவப்பட்ட கப்பல் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறனை குறிக்கிறது. தொழில்நுட்பம், மேம்பட்ட சென்சார்கள், தகவல் இணைப்பு திறன்கள் மற்றும் நெட்வொர்க் இணைப்பு ஆகியவற்றில் J-20யின் முக்கியத்துவம் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அதன் சாத்தியமான அச்சுறுத்தலை மேலும் மேம்படுத்துகிறது. இருப்பினும் J-20யின் சில அம்சங்கள் தெளிவாக இல்லை. அதன் சீன தயாரிப்பான WS-15 இன்ஜினின் உண்மையான திறன்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. மேலும் உலக காட்சிகளில் அதன் தொழில்நுட்பத்தின் திறனை மேலும் சோதனை செய்ய வேண்டும். J-20யின் வளர்ச்சியை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. மேலும் சாத்தியமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்துவது, மூலோபாய கூட்டாண்மையை உருவாக்குவது அல்லது புதிய தலைமுறை போர் விமானங்களை வாங்குவது ஆகியவை அடங்கும். அடுத்த செய்தி, இந்தியாவின் முதல் பன்முக விமான பயிற்சியான தரங் சக்தி 2024இல் பிரான்ஸ் வான் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி படையை சேர்ந்த ஒரு குழுவினர் பங்கேற்க உள்ளனர். இது ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் சூலூரில் உள்ள விமானப்படை நிலையத்தில் தொடங்க உள்ளது. பிரான்ஸ் குழு 3 ரஃபேல் போர் விமானங்கள், ஒரு மல்டிரோல் டேங்கர் டிரான்ஸ்போர்ட் விமானம் மற்றும் ஒரு A400M என மொத்தம் 160 விமானப்படை வீரர்கள் உள்ளனர் என்று இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திக்குறிப்பில் இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் இந்த பயிற்சியின் முதல் கட்ட பயிற்சியில் மற்ற 3 நாடுகள் பங்கேற்கின்றன. இதில் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளான ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகியவை அடங்கும். அவை அலாஸ்காவில் இருந்து இந்தியாவிற்கு பசிபிக் வான்வெளி பயணத்தின் பங்காளிகளாக உள்ளன. பிரான்ஸ் குழுவின் பங்கேற்பு இந்தோ பசிபிக் பகுதி முழுவதும் அதன் 2 மாத நீண்ட பணியின் ஒரு பகுதியாகும். இது ஜூன் இறுதியில் பிரான்சில் தொடங்கி ஆகஸ்ட் 15 அன்று முடிவடையும் என்று இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் தியரி மாத்து அவர்கள் இந்தியாவை பிரான்சுக்கு நம்பகமான மூலோபாய பங்காளி என்றும் இந்தியாவின் முதல் பலதரப்பு விமான பயிற்சியில் பங்கேற்பதில் பிரான்ஸ் பெருமிதம் கொள்வதாகவும் கூறினார். மாத்து அவர்கள் மேலும் கூறியதாவது, இந்தியாவின் நம்பகமான மூலோபாய பங்காளியாக இந்தியாவின் முதல் பலதரப்பு விமான பயிற்சியில் பங்கேற்று அதை வெற்றியடைய செய்வதில் பிரான்ஸ் பெருமிதம் கொள்கிறது. பிரான்சின் இந்தோ பசிபிக் பகுதியில் நீடிக்கப்பட்ட வரிசைப்படுத்தலில் ஒரு பகுதியாக எங்கள் குழு இந்தியாவுடன் இணைகிறது. பிராந்தியத்தின் குடியுரிமை சக்தியாக அர்ப்பணிப்பு. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளான ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் பங்கேற்புடன் தரங் சக்தியின் ஐரோப்பிய பரிமாணத்தையும் நான் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையின் தீவிர பங்குதாரராக ஐரோப்பாவின் பங்கிற்கு பிரான்ஸ் வலுவான ஆதரவாளராக உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். தரங் சக்தி மற்றும் பிரான்சின் PEGASE 24 வரிசைப்படுத்தலின் முடிவை குறிக்கும் வகையில் பிரான்சின் விமானப்படை தலைவர் ஜெனரல் ஸ்டீபன் மில்லே அவர்கள் ஆகஸ்ட் 12 to 14 வரை உத்தியோகபூர்வ பயணமாக இந்தியா வருவார். ஜெனரல் மில்லே அவர்கள் AFS சூலூரில் நடைபெறும் பயிற்சியின் நிறைவு விழாவில் கலந்து கொள்வார். டெல்லியில் முக்கிய அதிகாரிகளை சந்தித்து பேசுவார். இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் கூறியதாவது, பிரான்சுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து குறிப்பாக தீவிரமாக உள்ளது. ஒரு பெரிய கூட்டு இராணுவ பயிற்சிக்கான சக்தி மே மாதம் மேகாலயாவில் நடந்தது. பிப்ரவரியில் வங்காள விரிகுடாவில் பயிற்சி மற்றும் முதல் இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வான்வெளி முத்தரப்பு பயிற்சி ஜனவரி மாதம் மும்பை கடற்கரையில் நடைபெற்றது. CDS ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் ஏப்ரல் மாதம் பிரான்சுக்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்டார். அதே நேரத்தில் பிரான்ஸ் இராணுவ தளபதிகள் மற்றும் கடற்படை பணியாளர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். பிரான்ஸ் மற்றும் இந்திய கடற்படைகளும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவிருக்கும் இருதரப்பு வருணா பயிற்சிகளுக்கு தயாராகி வருகின்றன என்று இந்தியாவில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் கூறியுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அவர்களும் காற்று, கடல் மற்றும் நிலம் வழியாக இந்தியா பிரான்ஸ் கூட்டு பாதுகாப்பு பயிற்சிகளின் சிக்கலான தன்மை மற்றும் இயங்குதன்மை குறித்து திருப்தியை வெளிப்படுத்தினர். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.